வாழ்க்கை கல்வியை உலக சுகாதார ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அருள் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு பேராசிரியர் அருள்மிகு குந்தவி அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்கு மிகச்சிறந்த முறையில் பஞ்சேந்திரிய தவத்தை நடத்தி கொடுத்த அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அம்மா தவத்தை சிறந்த முறையில் நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், இயற்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். இணைப்பில் இணைந்திருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். நாம் இன்று அனைவரும் சிந்திக்க இருக்கும் தலைப்பு அருள். அருள்னா என்னங்க? அருள்னா அன்பின் வேறொரு மொழின்னு சொல்லலாம். அன்பின் உச்சக்கட்ட நிலை அருள். அதீத அன்பே அருள் கூட நம்ம சொல்லலாம். நம்முடைய மகான் அவர்கள் எந்த ஒரு மகான் ஞானிகள் ஆகட்டும், அவங்கள பார்க்கும்போதே ஒரு அருள் நிறைந்த ஒரு கண்களோட தான் இருப்பாங்க. சோ அவர்களை பின்பற்றும் நாமும் அருள் நிறைந்தவர்களாகவே நாம் மாறிவிடுகிறோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேறு உயிர்களிடம் வைக்கும் ஒரு நிலையே அதீத அன்பே அருள் என்று நாம் சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள நம்ம மேல வைக்கிறது அன்புன்னு சொல்றோம். இதே அனைத்து உயிர்களிடம், தெரியாத உயிர்களிடமும் ஓரறிவு தாவரத்திலிருந்து அடுத்த வேறொரு உயிர்கள், தெரியாத உயிர்கள் மீது வைக்கும் ஒரு அன்பே அருள். வள்ளலார் சொன்னாங்க, வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அந்த உயிர் தாவரம், இந்த தாவரம் வாடின போதே அவருடைய மனம் வாடினதான். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய மனம் பக்குவப்பட்ட ஒரு அருள் நிறைந்த மனமாக இருக்கும் பாருங்க. நம்முடைய சுவாமிஜியும் அப்படிதாங்க. சுவாமிஜி எல்லாரும், உலக மக்கள் அனைவரும் உடல்நலத்துடன் மனவளத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பயிற்சிகளை வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அந்த தெய்வ அருள், தெய்வ அருள் சொல்லணும், இறையருள் சொல்லணும், அதுதாங்க. இறையருள் இல்லைன்னா இது எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது. குருவருள், இறையருள் இல்லைன்னா நமக்கு எந்த ஒரு பயிற்சியும் நமக்கு கிடைத்திருக்காது. அன்பும் கருணையும் நிறைந்த, அன்பு பிளஸ் கருணையும் நிறைந்ததுதான் அந்த ஒரு நிலைதான் அருள் அப்படின்னு நம்ம சொல்றோம். வள்ளலார் சொன்ன மாதிரி இந்த வாடிய பயிரை கண்ட போதெல்லாம், அந்த பயிர் வாடினா நம்ம ஏன் கவலைப்படணும் இல்ல? நம்ம அது பயிர் தானே வாடி போயிருக்கு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு நம்ம போகாம அதை கூட பார்த்து வருத்தப்பட்டு வள்ளலார் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனம் எந்த அளவுக்கு ஒரு கருணை நிறைந்த ஒரு மனமாக இருக்கும். அப்படியே கண்களை பார்க்கும் போதே அப்படியே அன்பும் கருணையும் அப்படியே ததப்புமா. ஒரு சில மகான்களை அந்த புகைப்படத்தை பார்த்தாலே, போட்டோவை பார்த்தாலே நமக்கு தெரியுங்க. புத்தருடைய கண்களை பாருங்க, அப்படி ஒரு அருளும் கருணையும் அன்பும் கருணையும் அப்படியே வழியும், பொங்கி வழியும். நம்முடைய சுவாமிஜியோட ஒரு போட்டோவை பார்த்தாலே போதும், அந்த அன்பும் கருணையும் நமக்கு அப்படி கிடைக்குங்க. இந்த அருள் நிறைந்த கண்கள் நிறைந்த அந்த புகைப்படத்தை பார்த்தாலே நமக்கு அன்பும் கருணையும் நமக்கு அப்படியே தெரியும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் மீது காட்டும் அன்புதான் அருள். உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மறுடி வாழ்க வாழ்கன்னு சொல்லல. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணுமா. ஓரறிவு முதல் மனிதன் வரை உள்ள எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அவர் சொன்ன அந்த ஜீவகாருண்ய கொள்கையும் அருள் நிறைந்ததுதான். ஒரு உயிர் மேல் அருள் இல்லைன்னா அந்த அந்த உயிரை வதைக்கத்தான் தோணும். நம்முடைய சுவாமிஜி ஐந்தொழுக்க பண்பாட்டில் சொல்றாங்களே, ஒரு உயிரை கொல்லக்கூடாது, கொன்று அதை நாம் உணவாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்றாங்க. ஒரு உயிரை வதைக்கும் போது என்ன அருளற்ற நெஞ்சம்தான் அங்க ஏற்படுது. நம்ம அருள் நிறைந்த உள்ளத்தோடு இருந்தா ஒரு உயிரை சின்ன ஒரு துன்பத்திலோட, ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் செய்யாத ஒரு மனம் சொல்றாங்களே,
அந்த ஒரு சில அந்த ஜெயின்ஸ்லாம் சொல்லுவாங்க, பண்ணுவாங்க. அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படிதாங்க இருக்கும். அவங்க கீழ நடந்து போகும்போது கூட ஏதாவது கிளீன் பண்ணிட்டே போவாங்களாம். ஏதாவது கிளீன்னா அந்த மயில் இறக வச்சு இது பண்ணிட்டே போவாங்களாம். ஸோ சின்ன உயிர் கூட துன்பப்படக்கூடாது அப்படின்னு. எல்லா எல்லாருடைய மதத்துடைய கொள்கை என்ன? எந்த உயிரும் துன்பப்படக்கூடாது அப்படின்னு தான். ஆனா இருந்தும் மக்கள் வந்து ஒரு உயிரை வதைத்து ஊனை உண்டு தான் ஊனை வளர்க்கிறார்கள். ஊனை உண்டு ஊன் வளர்த்த லாங்கின் தான் சொல்றாங்க. ஒரு ஊனை உண்டு நம்முடைய ஒரு உயிரை கொன்று அந்த ஊனை உண்டு நம்முடைய ஊனை வளர்ப்பது, நம்முடைய உடம்பை வளர்த்தது அவ்ளோ கெடுதல். அந்த உயிர் துன்பப்படும்போது, கொல்லப்படும்போது, அது வெளியிடும் ஆற்றல் வந்து அவ்ளோ ஒரு துன்பமான ஒரு அலையை நம்ம அந்த உணவில் ஏற்படுத்துமாம். அதை உண்ணும் உண்ணும் உணவு அந்த உணவை நம் உண்ணும் நமக்கு என்ன ஆகுங்க? அதே துன்ப அலை, வருத்த அலை தான் அந்த உணவின் மூலம் நம் உடலில் உள்ள ரத்தத்தில் ஏற்படும். அதனால நம்ம எந்த ஒரு தவம் செய்தாலும், எந்த ஒரு தற்சோதனை செய்தாலும், எந்த ஒரு பயிற்சி செய்தாலும், அந்த அன்பும் கருணையும் ஏற்படவே ஏற்படாது. அதனால தான் சுவாமிஜி சொல்றாங்க, "முடிந்தவரை புலால் உணவை தவிர்க்கவும்." வள்ளலாரும் அதான் சொல்றாங்க, "புலால் தவிர்த்தல் நல்லது." அந்த வடலூர் போனாலே போட்டிருப்பாங்க. புலால் உண்ண தவிர்த்தவர் மட்டும் உள்ளே வரணும்னு சொல்லி போடுவாங்க. என்ன அந்த புலால் உணவு சாப்பிடும்போது நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லிலும் உள்ள அன்பும், கருணையும் அப்படின்ற ஒரு தன்மை மறைந்து போய்விடும். ஏன்னா இன்னொருடைய ஊனை தான் நாம் வதைத்து உண்கிறோம். அந்த வதைத்த அந்த அலை வந்து நம்ம உடல் உள்ள செல்களில் ஒரு கெமிக்கல் சேஞ்ச் உண்டு பண்ணும். அது என்னன்னா யாரு மேலயும் ஒரு சின்ன கருணை, ஒரு சின்ன அன்பும் வராத அளவுக்கு அது ஏற்பட்டுவிடும். இப்ப நெறைய பேர் சாப்பிடுறாங்க, நல்லா தானே இருக்காங்க, சாஃப்ட்டா தானே இருக்காங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. அது உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லாவே தெரியும். அவங்க வீட்ல எப்படி இருக்காங்க, அவங்களுடைய ஆஃபீஸ்ல எப்படி இருக்காங்க, கோவம் எப்படி வருது, அதனுடைய பாதிப்பு எப்படி ஏற்படுது அப்படின்னு நம்ம உற்று கவனித்தால் நம்ம அதை கவனிக்க முடியும். நான்வெஜ் சாப்பிடுறோம்னா இப்போ சாப்பிட வேணாம், சாப்பிடணும்னு சொல்ல வரல. சுவாமிஜி அதான் சொல்றாங்க. யாரையும் எதுவும் கட்டாயப்படுத்தக்கூடாது. பயிற்சிகளை செய்ய செய்ய ஒரு சில குணங்கள் அதுவாகவே போய்விடும். நம்முடைய பயிற்சிகளும் அப்படிதாங்க. சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்த பயிற்சிகளை செய்ய செய்யவே அன்பும் கருணையும் தானாக வந்துவிடும். உடற்பயிற்சியை எடுத்துக்கொண்டாலே விலங்கின தன்மை குறையும் அப்படின்ற விலங்கினத்தன்மை என்ன? அடுத்த உயிரை கொன்று சாப்பிடுவதா விலங்கினத்தன்மை. அந்த தன்மை முதல்ல நமக்கு குறைந்து விடும். நம்முடைய உடற்பயிற்சி செய்ய செய்ய நம்முடைய உணவில் உள்ள அந்த நாட்டம், அதிகமான நாட்டம், அதாவது புலால் உணவில் உள்ள நாட்டமும் குறைந்து நல்ல ஒரு அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு குணம் நமக்கு ஏற்படும். விலங்கினத்தன்மை போய்விடும். அது கண்டிப்பா நம்ம ஒத்துக்கொண்டுதாங்க ஆகணும். மனவளக்கலையில உள்ளவங்க. இப்ப மனவளக்கலை வந்தோனே நம்ம ஒவ்வொரு தவமா கற்றுக்கொள்ள ஆரம்பித்து, நமக்கு தீட்சை குடுக்குறாங்க. தீட்சைன்னா என்ன? சுவாமிஜியோட அந்த ஒரு தீட்சை ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டு அப்பலேருந்தே நம்ம இப்ப வீட்ல தயிர் உர போடுறோம்ல, அது இப்பவா நம்ம இன்ஸ்டன்டா ரெடி பண்ணோம் இல்ல. அது காலம் காலமா தயிர் உர போட்டு அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்பட்ட நிலை வந்து வருது. அதேதான் அந்த தயிர் உறைந்த நிலை தான் அந்த தீட்சை என்ற சுவாமிஜி குருமார்கள் நமக்கு கொடுத்த ஒரு ஆற்றல். அந்த தீட்சை என்ற ஆற்றல் நமக்கு தந்துவிட்டு, நமக்கு என்ன சொல்றாங்க அடுத்தது நம்மள? அருட்செல்வி அப்படின்றாங்க. அருட்செல்வன் அப்படிங்கிற ஒரு பழத்த குடுத்துட்டு, சாப்பிட சொல்லிட்டு, நமக்கு அந்த பழத்த குடுத்துட்டு, அருட்செல்வின்னு சொல்லி நம்ம பேர சொல்றாங்க. அருட்செல்வி, ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா, அருட்செல்வி குந்தவை அம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. எதுக்காக நமக்கு அந்த பட்டம் கொடுக்குறாங்க? அருள் நிறைந்த, அன்பும் கருணையும் நிறைந்து நம்ம இனிமே நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்ல இருக்கணும். நம் செய்யும் செயலும், எண்ணம், சொல், செயல் எல்லாமே அன்பும் கருணையும் நிறைந்ததாக மட்டுமே இருக்க வேண்டும். தீட்சையில என்ன சொல்றாங்க? நாம் இனிமேல் பார்க்கும் அனைத்தும், கேட்கும் அனைத்தும் எல்லாமே அதே நிலையில் ஆகினையிலேயே துரியத்திலே இருக்கிறோம். அப்படின்னா என்ன? எண்ணம், சொல், செயலில் ஒழுங்கான ஒரு ஒழுங்கமைப்பு இருந்து கொண்டே கன்சிஸ்டன்டா அது இருக்கணும். எந்த நிலையிலும் ஒரு மாறாத தடுமாற்றம் இல்லாத ஒரு நிலை நமக்கு வரணும்னு சொல்லிதான் தீட்சையை நம்ம ஏற்கிறோம். தீட்சையை நான் புனிதப்படுத்துவது. தீயவை நீக்கி நம்மை தூய்மையாக்கும் ஒரு செயல்தான் தீட்சை. சுவாமிஜி நமக்கு அதான் கொடுத்திருக்காங்க. தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன? நம் அருட்செல்வியாகி விடுகிறோம். அன்பும் கருணையுமாக மாறிவிடுகிறோம். நம்முடைய ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு செல்லிலும் அந்த அன்பும் கருணையும் நிறைந்து விடுகிறது. பிற உயிரை கொல்லக்கூடாது.
பிறரை மனவருந்த செய்யக்கூடாது. இரண்டொழுக்க பண்பாடை நாம் போது சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இந்த அன்பும் கருணை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் அருள் நிறைந்த வாழ்க்கைன்றாங்க. இப்போ ஒரு சின்ன கதை. ஒரு குருவி வந்து ஒரு மரத்துக்கிட்ட போய் கேக்குதாம். அந்த ம அந்த மரத்துக்கிட்ட கேக்குதாம், நான் இந்த மரத்துல கூடு கட்டிக்கவா அப்படின்னு சொல்லி கேக்குதாம். அந்த மரம் என்ன சொல்லுதான், இல்ல இல்ல இங்கெல்லாம் கூடு கட்டக்கூடாதுப்பா, நீ போப்பா, வேற எங்கேயாவது பாருப்பா, இடத்த பாருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசி அனுப்பிச்சிருதாம். அப்புறம் அந்த குருவி வந்து அந்த மரத்தை திட்டிட்டு அடுத்த மரத்துக்கு போகுதாம். அடுத்த மரத்துல போய் கேட்டனே அந்த மரம் சரி ஓகே கூடு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, அந்த மரத்துல கூடு கட்டிடுச்சான். சோ கொஞ்ச நாள் பார்த்தா ஒரு மழை புயல் வந்துதான். அந்த மழை புயல்ல ஆல்ரெடி இந்த மரம் வந்து வேரோட சாஞ்சிடுச்சான். அப்போ வந்து அந்த குருவி வந்து அந்த மரத்தை பார்த்து கிண்டல் பண்ணுச்சான். பத்தியா நான் கேட்கும்போது நீ வந்து எனக்கு கூடு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டேல்ல, இப்ப பத்தியா உன்னோட நிலைமையை பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். உடனே அந்த மரம் சொல்லிச்சான், என்னுடைய வேர் வந்து ரொம்ப பலவீனமா இருந்தது நீ கேட்கும்போது, அதனால எனக்கே தெரியும் உன்னுடைய கூடு கட்ட இங்க இயலாத ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். அதனாலதான் ஆனா வந்து நீ கூடு கட்டும் போது நான் மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுச்சான். அப்பதான் அந்த குருவி நினைச்சுதான், ஓஹோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுச்சான். பாருங்க இயற்கை ஒரு ஒரு மரத்தை கூட அந்த அன்பும் கருணையும் எப்படி நிறைந்திருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு குருவி கூடு கட்டினா இல்ல குழவி கூடு கட்டினா அதை உடைச்சிட்டு தான் மறு வேலை பார்ப்போம். சோ ஆனா மனவளக்கலை வந்தப்ப நமக்கு அந்த எல்லாம் தோண்டாது. ஒருத்தவங்கள எடுக்கணும், ஒரு இதை உடைக்கணும், ஒரு இதை சேஞ்ச் பண்ணணும், ஒருத்தவங்களை போய் வருத்தப்படுத்தணும், அதாவது துன்பப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரவே வராது. வாழ்த்தக்கூடிய தன்மை நமக்கு வந்து விடுகிறது. தீட்சை வாங்கி அருட்செல்வி ஆனதுக்கு அப்புறம் அருட்செல்வர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு அந்த அன்பும் கருணையும் இயற்கையாகவே வந்துவிடும். ஒரு ஹெல்ப் பண்ணலன்னா கூட ஒரு கெடுதல் பண்ணாம இருக்குன்ற ஒரு அந்த எண்ணம் நமக்கு எண்ணம் சொல் செயலில் நமக்கு அந்த ஒழுங்கமைப்பு வந்துவிடும். ஒரு திருக்குறளை சொல்றாங்க, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. உண்மைதாங்க. பொருள் இல்லாமல் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. இப்போ உள்ள உலகத்துல கரண்ட் சுச்சுவேஷன்ல பொருள் செல்வம் அப்படின்ற ஒண்ணு இல்லாம நம்ம வாழ முடியாது. அதே போல அருள் இல்லாமல் உலகம் இல்லை. அருள்னா என்ன, இந்த அன்பும் கருணையும் நம்ம உலகில் செய்த செயலின் மூலம் கிடைக்கும் அருள் தான் நம்ம எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய அந்த புண்ணியம். அந்த புண்ணியம் இந்த இது இல்லாம இருந்தா உலகம் இல்லை, மறு உலகில் அப்படின்னு, அதாவது சொர்க்கம் நரகம் சொல்றாங்களா, அதுதான் கம்பேர் பண்றாங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, அடுத்த உலகத்தில் நாம் வாழ தகுதி இல்லை அருள் இல்லாருக்கு. அருளின் அதேதான் அன்பும் கருணையும் இருந்த செயல்தான். இவ்வுலகில் வாழறதுக்கு நம்ம என்ன, இன்பமாக வாழணும்னா பொருள் வேணும், மறு உலகில் வாழ அருள் வேணும். பிற உயிர்கள் மேல் அருள் கருணை இல்லாதவர் வாழ முடியாது. அதுதான் அதுக்குடைய பொருள். இப்ப கோயிலுக்கு போறோம், நம்ம என்ன அருள் வாக்கு தெய்வ அருள் அப்படின்னு சொல்றோம்ல. அருள் வாக்குனா என்ன, ஒரு தெய்வத்தன்மை நிறைந்த ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெய்வ அருள் கிடைக்கணும்னா என்ன, பக்தி மார்க்கத்துல நம்ம என்னென்னவோ சடங்கு சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாம் பண்ணி தெய்வ அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி பக்தி மார்க்கத்துல நம்ம எத்தனையோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதை நம்ம உணர்ந்திருக்கோம். நம்ம நிறைய வீட்டுல மாற்றத்தையும் நம்ம உணர்ந்திருக்கோம். பட் ஞான மார்க்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன, இறை அருள் குரு அருள் நமக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு நாம் உணர்ந்திருக்கோம். இப்ப தீட்சையின் மூலம், நம் தவத்தின் மூலம், தற்சோதனையின் மூலம், நம் பயிற்சிகளின் மூலம் நம்ம அந்த அருள் தன்மை அன்பும் கருணையும் நிறைந்த அந்த தன்மையை நாம் உணர்ந்து விட்டோம். நம் உடல்ல ஒவ்வொரு செல்லிலும் அது பதிவாகி இருக்கும். நம்ம வீட்டுல நம்ம ஒரு இதை செய்யறோம் அப்படின்னா நமக்கு மட்டும் பலன் தராது, நம்ம குடும்பத்துல இருக்கிறவருக்கும் அந்த பலன் நமக்கு தந்து கொண்டே இருக்கும். நம்ம சுற்றியுள்ள அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த இறையாற்றல் நமக்கு அந்த தன்மையை நமக்கு கொடுத்து விடும். தெய்வ வழிபாட்டுல பக்தி மார்க்ல என்ன சொல்றாங்க, என்னென்னமோ வழிகள்லாம் பின்பற்றுறாங்க. வேதம் ஓதுறாங்க, மந்திரம் தந்திரம் எந்திரம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னமோ செய்யறாங்க. சோ நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த ஒலிக்கும் அச்சரங்கள் உபயோகத்தின் மூலமும் அந்த அருள் நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம வேண்டுறோம், வேண்டிக்கிட்டே இருக்கோம். ஒரு கோயிலுக்கு போறோம், அந்த கோவில்ல என்ன நடக்குது, அங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சோ அது நமக்கு இப்பதான் தெரியுது. இந்த கோயிலுக்கு போன என்ன நம்ம பண்ணுவோம், எனக்கு அது கொடு, இது கொடு, அருள் கொடு, அருள் வேணும், இந்த அருள் பார்வை எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம என்னென்னவோ வேண்டிட்டு வரிசையா ஒரு லிஸ்ட் போட்டு சுவாமி கிட்ட லிஸ்ட், எனக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டே இருப்போம். எதுக்கு, எல்லாம் தெய்வ அருளுக்காக தான். அந்த அருள்னா என்ன, அதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்.
ஈஸியா எந்த செலவும் இல்லாம அந்த அருள்ங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் மந்திரம், தந்திரம், வழிபாடு முறைகள்லாம் பூ போடுறது, மாலை சாத்துறது, நைவேத்தியம் பண்றது என்ன எல்லாம் தெய்வ அருளுக்காக தான். தெய்வ வாக்குன்னு சொல்லல. தெய்வ வாக்குன்னா அருள் வாக்கு அதெல்லாம் சொல்லல. அருள் நிறைந்த வாக்குன்னா அந்த ஈஸியான பாசிட்டிவ் உள்ள அந்த ஒரு வார்த்தை ஒளி தான் அருள் வாக்கு. அருள்னா என்ன? அதேதாங்க. அன்பு, கருணை, இறைத்தன்மை, இறைநிலை, தெய்வநிலை எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த அருள். தூய அன்பு, நற்செயல், நல்லெண்ணம், தெய்வத்தன்மை, இறைத்தன்மை அதுதான் எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த அருள். அருளன்றி வேறில்லை சொல்றாங்களா, உன்னுடைய அருளன்றி உன்னுடைய அருளன்றி வேறில்லை அப்படின்றாங்களா. முருகா உன் அருளன்றி வேறில்லை. உங்களுடைய கடைக்கண் பார்வை, உங்களுடைய அருள் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை நம்ம பாடல் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அருள் நிறைந்த மனம் மட்டும்தாங்க தூய எண்ணம் சொல் செயலில் ஒழுங்கமைப்பாக இருக்கும். அருள் எப்படி வரும்? நமக்கு பயிற்சிகளின் மூலம்தான். நம்மை நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டால்தான் அந்த அருள் என்ற ஒன்று. அருள்னா என்ன? நம்முடைய எண்ணம் சொல் செயலில் இறைத்தன்மை காணுதல், அனைத்திலும் இறைத்தன்மை காணுதல். காணும் பொருளிலும் சரி, காண்பவர்களிலும் சரி, மனிதர்களிடத்தும் உயிர்களிடத்தும் அன்பை செலுத்த வேண்டும். எண்ணம் சொல் செயலில் ஒழுங்கமைப்பு ஏற்பட்டு, அதாவது நல்ல எண்ணமே தோன்றணும், நல்ல செயலை மற்றவர்களுக்கு நல்ல செயலை செய்யணும், நல்ல ஒரு செயலை செய்யணும், அவங்களுக்கு நல்லபடியா போய் சேரணும் அப்படின்ற ஒரு இறைத்தன்மை உண்டாகும். அந்த அன்பும் கருணை வந்தால் மட்டும்தான். ஒரு குழந்தை பிறகுனா அந்த குழந்தை சாதாரணமா நம்ம ஒரு ரெடிமேடா ஏதோ ஒண்ணு இந்த பவுடர் போட்டு இந்த பவுடர் போட்டுலாம் இது பண்ண கிடையாது. அந்த குழந்தை உருவாகிறதுக்கு அந்த ஒரு துளி அந்த விந்து நாதத்துல இருந்து அந்த அன்பும் கருணையும் உருவாயிடுது பாருங்க. குழந்தை உருவாகி கருவாகி உருவாகி அந்த குழந்தை முழு வளர்ச்சி பெற வரைக்கும் அது எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு ப்ரொடெக்ஷன் தண்ணியில தான் இருக்குது. எவ்வளவு ஒரு அந்த சாப்பாடு உணவு போறதுக்கு அந்த அளவுக்கு இறைத்தன்மை வழிப்படுத்தி கொடுத்து அந்த குழந்தையை அதோடைய அருள் தான், இறைத்தன்மையோட அருள் தான் எல்லாமே. இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லாமே இறைத்தன்மையின் அருள் தான். இறைத்தன்மைனா என்ன? அதுதான் அன்பும் கருணையும். எதுவா இருந்தாலும் ஒரு செல், நம்முடைய உடலில் ஒவ்வொரு செல்லையும் உற்று நோக்கினால் அந்த அருள் நிறைந்த அன்பும் கருணையும் நிறைந்த செயல் காணும். ஒரு செல் அதோடைய உள்ள போய் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு வேலை செய்யுது தெரியுமா? ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய ஃபேக்டரியில என்னென்ன வேலை நடக்குதோ அது எல்லாமே ஒரு தொழிற்கூடம் தான் சுவாமி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு செல்லும் ஒரு தொழிற்கூடம்னு சுவாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு செல்லும் செய்கின்ற செயல் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்மளால அது ஒரு நாள் கூட செய்யவும் முடியாது. ஆர்டிபிஷியலா செய்யவும் முடியாது. ஆர்டிபிஷியலா ரெடி பண்ணவும் முடியாது. அந்த அளவுக்கு இறைத்தன்மையின் அருள் அதில் நிறைந்து உருவாக்கி கொடுத்திருக்கு பாருங்க இறைநிலை நமக்கு. அந்த ஒவ்வொரு செல்லும், இந்த ஒரு செல் உயிரின அமீபா எடுத்துக்கிட்டாலும், அது உருவாகவே பல கோடி ஆண்டுகள் ஆச்சுதாங்க. அது இறைத்தன்மையின் அருள் தான். இந்த ஒரு செல் உயிரினத்திலிருந்து பல கோடி செல்கள் நிறைந்த மனித உடல் எந்த அளவுக்கு ஒரு அருள் நிறைந்த இறைத்தன்மை உடையதாக இருக்கும். நம்ம இந்த உடம்ப என்ன பண்றோம்? சரியா பாத்துக்கிறோமா? அன்பும் கருணையுமா நிறைந்திருக்கோமா? இல்ல. அது நமக்கு இப்பதான் நமக்கு தெரியுது, உணர்றோம். இப்பதான் 1% ஒரு 5% அது மனவளக்கலை வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இதெல்லாம் தெரியுது. என்னென்ன? ஓஹோ! இதெல்லாம் நடக்குதா உள்ள? ஒரு சொட்டு ரத்தம் உருவாக இவ்வளவு நடக்குதா? ரத்தம், தசை அதெல்லாம் எலும்பு, மஜ்ஜை எல்லாம் உருவாகி ஒரு ஒரு சொட்டுலயும் எவ்வளவு வருது? அப்படிலாம் நமக்கு இப்பதான் தெரியுது அதெல்லாம். நம்ம ஸ்கூல்ல படிச்ச படிச்ச படிப்பும் சரி, அதெல்லாம் நமக்கு அது கத்துக் குடுக்கல. சுவாமிஜி கொடுத்த இந்த கல்விதான் நமக்கு இந்த ஒரு பயிற்சிகள் தான் நமக்கு அதை உணர்த்தி இருக்கிறது. எல்லாமே இறைத்தன்மையின் அருள் தான். இறையருள் இல்லாம நம்ம குருவருள் நமக்கு கிடையாது. குருவருள் இல்லாமல் இறையருள் நமக்கு கிடைச்சிருக்காது. குருவின் துணை இல்லாமல் நாம் இறையை உணர முடியாது. நாம இப்பதான் அப்படிதான் குருவின் துணை கொண்டு தான் நாம இப்போ இறைநிலையை உணர்ந்திருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? இறையருளும் குருவருளும் சேர்ந்த ஒரு அன்பும் கருணையும் நிறைந்த நம்முடைய பயிற்சி முறைகள் தான். நம்முடைய உடற்பயிற்சி செய்ய செய்ய விலங்கினத்தன்மை மறைஞ்சுன்னு சொல்றாங்களா? விலங்கினத்தன்மை மறைந்தாலே போதுமேங்க. நம்முடைய டிஎன்ஏவை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு ஆற்றல் நமக்கு ஏற்பட்டு விடும் தானாகவே. ஆட்டோமேட்டிக்காகவே அது இயற்கையே அது தானாகவே சரி செஞ்சுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம். இப்போ நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்ததுன்னா, அது ஒரு சில நேரம் நம்ம ஏதாவது மாத்திரை போட்டு அது நமக்கு வேற ஏதாவது சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அதுக்குள்ள இயற்கையாகவே அது ஒரு சில
டக் டக்குன்னு அடுத்தடுத்த வேலை செஞ்சு தானாவே அது சரி பண்ணிடும். இப்ப ரத்தம் வெளியில கட்டாயம் ரத்தம் போகாம இருக்கிற அளவுக்கு அந்த புரோத்ராம்பின்ற ஒரு கெமிக்கல் உருவாகி ரத்தத்தை எப்படி உறைய செய்யுது. அதே போல 7 கோடி கெமிக்கல் சேஞ்சஸ் நம்ம உடம்புல நடக்குதாங்க. ஏதாவது ஒரு சின்ன ஒரு கட்டு, உடம்புல எதுவும் வலி, தலைவலி, ஜுரம், சளி பிடிக்கிறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை சரி செய்ய 7 கோடி கெமிக்கல், அதாவது வேதியியல் மாற்றம் நம் உடம்பில் ஏற்பட்டு இயற்கையாகவே தானாகவே அந்த செல்லை பழைய நிலைக்கு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம உடம்புல இருக்குதாங்க. இயற்கைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் உடையது. நாம என்ன பண்றோம், அதை உடனே ஒரு ஆர்டிபிஷியல் கெமிக்கல் இன்ஜெக்ஷன் மாத்திரை அது போட்டு அப்படியே கம்ப்ளீட்டா அதோட இயற்கை தன்மையை மாத்தி விட்டுறோம். என்ன இப்போ ஒரு நாள் சளி ஜுரம் வந்தா நம்முடைய கெட்ட செல்கள் அழிக்கக்கூடிய அந்த ஆற்றலை ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல உருவாக்கிடுமா? நம்ம என்ன பண்றோம், அந்த ஆன்டிபாடிஸ் அழிக்கிறதுக்கு நம்ம ஆர்டிபிஷியலா ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாக்கி நம்ம உடம்ப அப்படியே பழக்கிடுறோம். சரி, இந்த மாத்திரை போட்டாதான் தலைவலி போகும், இந்த மாத்திரை போட்டாதான் சளி போகும், இந்த ஊசி போட்டாதான் ஜுரம் போகும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடுறோம். அது கொரோனாவே என்ன வந்தது, என்ன நம்முடைய செல்கள் அதுக்கு எதிர்ப்புத்தன்மை இல்லாத போனதுதான் காரணம். அத சரி பண்றதுக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டோம். இப்ப இன்ஜெக்ஷன் போட்டாதான் அடுத்து கொரோனா வராம இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்முடைய செல்களை நாம் மாற்றி விட்டோம். எனவே மாற்றி விட்டோம். இதுல என்ன பியூட்டினா, மனவளக்கலை பயிற்சிகள் செய்த அன்பர்களுக்கு நமக்கு இன்ஜெக்ஷன் தேவையில்லை. பட் நம்மளும் ஒரு சாதாரண ஒரு மனிதர்கள் மனநிலை தானே, நம்மளும் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம். வேற வழி இல்லை. ஆனா பயிற்சிகளும் கூட செய்தனால்தான் நம்ம கொரோனா அந்த வராம நம்ம வந்தாலுமே ஒரு ஜுரம் சரியோட நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். அதுக்கு காரணம் நம்முடைய மனவள பயிற்சிகள் தான் நம்ம சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன, நம்முடைய குருவர்கள் தான். குருவர்களும் இறையரும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகராது. ஞானிகள் மகான்கள் கண்களை பார்த்தாலே ஒரு அருள் நிறைந்த பார்வையா இருக்கும். விவேகானந்தர் பார்வையெல்லாம் பாருங்க, என்ன இப்படி ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் பாருங்க. அவருடைய கண்களை பார்த்தாலே அப்படி ஒரு கான்பிடன்ஸ், நம்முடைய மனதிற்கு ஒரு தெம்பு, ஒரு மன தூய்மை, எண்ணம் செல்லலாம். கண்களை பார்க்கவே நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்குங்க. அப்படியே அருளும் அன்பும் கருணையும் நிறைந்து வழியுங்க விவேகானந்தர் கண்களை. போட்டோல பார்த்தாலே அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது. அவெல்லாம் நேர்ல பார்த்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, உடம்புல எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும், இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்பட்டிருக்கும். அப்படி சுவாமிஜியே மௌனத்துல இருந்து கண்களை திறக்கும் போது அவருக்கு எதிர்க்க உட்கார்றதுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆசைப்படுவாங்களா எல்லாரும். அவருடைய கண் பார்வைக்காக, அருள் பார்வைக்காக அந்த அளவுக்கு ஏங்குவாங்களாம். அருள் நிறைந்த அந்த கண் பார்வைக்காக அவ்வளவு வெயிட் பண்ணுவாங்களாம். மௌனம் முடிஞ்சு அந்த பார்வை இந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குமா? நாமும் அந்த நிலைக்கு உயர முடியுங்க. எதுக்கு எப்படின்னா, நம்முடைய பயிற்சிகளை சரியாக சுவாமிஜி சொல்ற மாதிரி செய்தால், 5 நலவுமுறை, தவம், தற்சோதனை எல்லாமே இருந்தா நம்ம அந்த நிலைக்கு அன்பும் கருணையும் நிறைந்த அருள் நிறைந்த அந்த நிலைக்கு உயர முடியும். ஞானிகள் அளவுக்கு நாம் உயர முடியும். இப்போ பாதி வாழ்க்கை நம்ம வந்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி நம்ம அது உயர முடியும்? பயிற்சிகள் தான். பயிற்சி செய்துதான் நம்ம அந்த நிலைக்கு உயர முடியும். நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் நாம் உற்று நோக்கி நம்ம ஒவ்வொரு செல்லையும் அந்த ஆற்றலையும் மாற்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய பயிற்சிகள் நமக்கு உதவி செய்யும். எனவே இந்த அருள்ங்கிறது என்ன? அதேதான். பயிற்சிகள் செய்ய செய்ய நமக்கு அந்த அன்பும் கருணையும் நிறைந்து அருள் நிறைந்த வாழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருமையாக எளிமையாக அருள் பத்தி, அன்பும் கருணையும் அப்படிங்கிறதுக்கு தீட்சை கொடுக்கும்போது, துரிய தீட்சை கொடுக்கும்போது ஆசிரியர்கள் சொன்ன வார்த்தையும் நீங்க மென்ஷன் பண்ணீங்க. அதாவது அவங்களுடைய கண்கள் மூலமாக மாணவர்களுக்கு தங்கள் கண்களுக்கு அலையலையாக பாய்ந்து கொண்டிருக்கிறது அருட்பேராற்றல். என் கண்களின் மூலமாக தங்கள் கண்களுக்கு அலையலையாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்பேராற்றல் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்குமாக. இன்று முதல் தாங்கள் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் புனிதமடையட்டும், மக்கள் எல்லாம் நல்லோராகட்டும் அப்படின்னு
சொல்லுவாங்க. அதாவது இந்த துரிய தீட்சைக்கு அப்புறத்துல இருந்து ஒவ்வொரு பொருளும் வந்து அவங்களுடைய அருட்பார்வையாக இருக்கும், புனிதமடையும், மேன்மையடையும். அப்போ நம்மளுடைய பயிற்சி செய்யும்போது நீங்க அழகா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. விலங்கின பதிவு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு டிஎன்ஏல அந்த மாற்றம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பாற்றலும் பெருகி, நம்மளுடைய உடல் அ நலம் பூரண உடல் நலத்தோட, பூரண மனவளத்தோட நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா உடனே எல்லாமே மாறிடாது. பயிற்சி எந்த அளவுக்கு ஆழ்ந்து, தீவிரமா நம்ம செய்யறோமோ, அதே மாரி 5 அளவு முறையும் சொன்னீங்க. அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் பெருகி, பெருகி, பெருகி நம்மளுடைய செல்கள்ல அந்த அணு அடுக்கு சீர்குலைவ சரி பண்ணி, சீரமைப்பு செய்து நமக்கு அந்த அருள் பார்வை அப்படின்றது அருள் இறையருள், குருவருள் மூலமாக நம்மளுடைய உடம்புல அந்த அருள் முழுமையாக அந்த விலங்கின பதிவை நீக்கி ஆரோக்கியத்தை மேன்மையும் தூய்மையும் மேன்மையும் கொண்டு வருது அப்படின்றது ரொம்ப அழகா சொன்னீங்க. அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். மிக சிறப்பாக நமக்கு சிந்தனை உரையாற்றிய பேராசிரியர் குந்தவி அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் நன்றிகள். அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30க்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு. மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை நேர காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்து. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் இன்றைய அமர்வினை நாம் நிறைவு செய்து கொள்வோம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.